இப்போ நம்ம HTML பார்க்க போகிறோம். HTMLக்கு நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளமேட்டரியில் டாக்குமெண்ட் டைப் HTML போடணும். அது எதுக்குன்னா டாக்குமெண்ட் டைப் வந்து நீங்கள் HTML யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த HTML பொறுத்தவரை என்னென்னா டேக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் க்ளோஸ் உள்ளே எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து HTML ஓப்பன் பண்ணிக்கிறோம், HTML க்ளோஸ் பண்ணுறோம். இது எல்லா டேக்குமே ஓப்பன் க்ளோஸ் ஆரம்பித்து முடிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். HTML பொறுத்தவரை எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஒரு வெப்பேஜில் வந்து டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து HTML யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து HTML ரெண்டு பார்ட் இருக்குது. ஹெட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ், அதுக்கடுத்து பாடி டேக், பாடி ஓப்பன் க்ளோஸ். ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த HTML வந்து எந்த மெட்டாடேட்டா என்னென்ன ரெஃபர் பண்ணுற ஃபைலெல்லாம் போடுவோம். பாடிக்குள்ளே நம்மளுக்கு டாக்குமெண்ட்டில் எந்த ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு கண்டென்ட்லாம் வரணுமோ அதை வந்து நம்ம பாடிக்குள்ளே போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு டேக் ஓப்பன் பண்ணிட்டோம், பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா HTMLக்குள்ளே ஹெட்டு மெயின், அடுத்து பாடி. நம்ம உடம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், தலை உடம்பு இருக்குல்லே அந்த இது மாதிரி ஸ்ட்ரக்சரை நான் வச்சுக்கோங்க. இப்போ ஹெட்டுக்குள்ளே டைட்டில் பார்னால் நம்ம வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, எது வேணால் இருக்கலாம். அதுக்குள்ளே மேலே ஒரு ஹெட்டிங், நம்ம என்ன ஃபைல் ஸ்ட்ரக்சர் செஞ்சுருக்கோம் இல்லை என்ன வெப்சைட்டோ அதுக்கு பேர் வரத்துக்கு டைட்டில் பார். அது வந்து ஹெட்டு டேக்குள்ளே வர சப்பா, அதுக்குள்ளே ஒரு டைட்டில் ஆரம்பித்து முடிச்சிருக்கோம். இப்போ டைட்டில் என்ன பேருன்னா வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் டாக் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து இப்போ பாடிக்குள்ளே வந்து எந்த கண்டென்ட், அதாவது நீங்கள் வந்து அந்த வெப்பேஜில் என்ன மாதிரி கண்டென்ட் வரணுமோ, கண்டென்ட்னா எந்த மெசேஜோ இல்லை பேராகிராஃபோ எது வேணால் இருக்கலாம், அது என்ன வரணுமோ அதை பாடி டேக்குள்ளே எழுதுகிறேன். நான் வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். அது பாடி டேக்குள்ளே. டைட்டில் பாரில் வரதை டைட்டில் எழுதியாச்சு. இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு HTML, அதுக்குள்ளே ஹெட்டு போட்டோம், பாடி போட்டோம், ஹெட்டுக்குள்ளே டைட்டில் போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு HTML ஃபைலு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை சேவ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம நோட்பேடில் பொறுத்த வரையும் அது வந்து txt.extensionஆக சேவ் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் பார்க்க போகிற HTML ஃபைல்னால் வந்து .htmlனு நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் போடணும். நீங்கள் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது .txt ஃபைல் ஆகிடும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ப்ரௌசரில். அதை டிஃபால்ட்டாக பாருங்கள், இங்கே ஐயில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் எந்த ப்ரௌசர்னா ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் பாரில் ஃபஸ்ட் டாக்குன்னு இருக்கா, கீழே கண்டென்ட் வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு HTML ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் என்னென்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணும் எல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போக்கி டேக்ஸ் HTML மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டிசைனை பொறுத்தவரையும் அது டிசைனிங்க்குன்னு ஒரு இது இருக்குது, அது டூல் இருக்குது CSSன்னு, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸ், பேசிக் டேக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது உள்ள இப்போ வந்து நம்ம திஸ் இஸ் மை டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் வந்து அந்த பாருங்க ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு காமிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு வந்து போல்டாக இருக்கணும், திக்காக தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து பீங்கிற போல்டு டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி எது வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து நல்லா போல்டாக திக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஏதோ பேராகிராஃபோ ஏதோ வந்து அதில் இடையில சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு போல்டாக எடுத்து காமிக்கணும், திக்காக காமிக்கணும் அப்படின்னா இந்த பீங்கிற டேக் ஓப்பன் பண்ணி எது வரையும் வரணுமோ அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம திருப்பி சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ஒவ்வொரு வாட்டியும் போய் ஓப்பன் பண்ண ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது நல்லா திக்காக போல்டாக மாறிடும். பாருங்கள், மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு டேக் இருக்குது, அது வந்து இட்டாலிக்னு சொல்லுவோம். அது ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ அப்படிங்கிற டேக்கை போடணும். இப்போ நம்ம போடலாம். இப்போ நம்ம போல்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இட்டாலிக்கு இப்போ கீழே போடலாம். இப்போ நம்ம வந்து இது HTML பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ரௌசரில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணிங்க, நிறைய வெப்பேஜ் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்டு. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்காக வந்து HTML நம்ம பண்ண முடியும். அது நம்ம ஒவ்வொன்றா பார்க்க டேக்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இட்டாலிக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாருங்கள் ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லையா, அதுதான் இட்டாலிக் யூஸ் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம இட்டாலிக்கானது உள்ளதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்னா அந்த ஸ்டைலில் காமிக்கும் உங்களுக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைலில் இந்த பாருங்கள் காமிக்குதா. அடுத்து நம்ம வந்து இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒரு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேக்லாம் எதுக்கானது அப்படின்னு நம்ம கமெண்ட் லைன் எழுதி வைப்போம் இல்லையா. அதாவது நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது நம்மளுக்கு ப்ரௌசரில். இது வந்து இந்த போல்ட் பிங்கிறது டெக்ஸ்ட் வந்து போல்டாக காமிக்கிறதுக்காக, ஐங்கிறது இட்டாலியன் காமிக்கிறதுக்காகங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராம் ஏதோ செஞ்சு வச்சுட்டீங்க, அப்போ வந்து இது எதுக்காக செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கமெண்ட் லைன் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி பண்ணணுன்னா ஓப்பன் க்ளோஸ்க்கு முன்னாடி எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு 2 ஐஃபன் போட்டு நீங்கள் அதை வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க டன் பை அப்படின்னு பேர் போடுறீங்க. ஸோ எது வேணால் இருக்கலாம், அது உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக போடுறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி 2 ஐஃபன் போட்டு என்ன கண்டென்ட் எழுதுறீங்களோ, சும்மா ஜஸ்ட் இது போல்டுக்காக உள்ளதுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். அப்புறம் 2 ஐஃபன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கமாண்ட் லைன். இது வந்து எதுக்கும் டிஸ்பிளே ஆகாது. உங்களோட ஞாபகத்துக்கோ இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை உங்களுக்கு நான் இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும், யாராச்சும் அடுத்தவங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவோ எதுக்கும் போடுறதுக்கு இந்த சிம்பிளாக போகணும். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு 2 ஐஃபன் என்ன கண்டென்ட் எழுதுறீங்களோ போட்டு ஐஃபன் க்ளோஸ். ஸோ இப்போ நான் வந்து இட்டாலிக்கும் போல்ட் டெக்ஸ்ட்டுக்கும் ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே வந்து அது ஒரு கமெண்ட் லைனை 2க்கும் போட்டாச்சு. இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே தெரிய போகிறதில்ல, ஏன்னா நம்ம இதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த கண்டென்ட்டில் சேவ் ஆகிருக்கு. அடுத்து உள்ளது என்ன அப்படின்னா அண்டர்லைன். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து அண்டர்லைனோட அதை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும், இண்டிகேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யூ அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ அதே தான், யூ போட்டு எந்ததுக்கு அண்டர்லைனாக வரணும்னு போட்டு அதுக்கு வந்து அண்டர்லைன் தான் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் அண்டர்லைனுக்கான இது. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.